வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈஸி சமையல். இன்றைக்கி சப்பாத்தி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை இது போல் தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. பாலக்கீரை சின்ன கீரையாக இருந்துச்சுன்னா தண்டு பகுதியை எடுக்க தேவையில்லை. இது போல் கொஞ்சம் பெரிய கீரையாக இருந்துச்சுன்னா தண்டு பகுதியே எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அதில் 2 பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து வேக விட்டுருங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்து 5 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. பாலக்கீரை 5 நிமிஷம் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கீரையை ஆற வச்சுருங்க. பாலக்கீரை ஆறின பிறகு கீரையை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வேக வச்ச தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சிறிய பட்டை துண்டுகள் 2, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை மூடி போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பன்னீர் நல்லா வெந்திருக்கு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை தண்ணி இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் பாலக் பன்னீர் செய்யும்போது கடைசியாக பன்னீரை சேர்ப்பாங்க. அதுபோல் சேர்க்காம முன்னாடியே மசாலா கூட பன்னீரை சேர்த்திங்கன்னா மசாலா பன்னீரில் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாலக் பன்னீர் செய்யும்போது மட்டும் பன்னீரை முன்னாடியே மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலக் பன்னீரில் கடைசியாக பன்னீர் சேர்க்கும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் இது போல் தீத்திட்டு பாலக் பன்னீரோடு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்துன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு மூடி போட்டு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டதால் அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாலக் பன்னீர் சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாலக் பன்னீரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.